ஓம் வாக்குண்டாம் நலமனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமெனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. திருமந்திரம் 7ஆம் தந்திரம். இந்த 7ஆம் தந்திரத்தில் பாடல் 2008 பசு என்ற தலைப்பில் இந்த பாடலானது சொல்லப்பட்டுள்ளது. சென்ற பாடலில் புருஷன் பற்றி கூறினார், இந்த பாடலில் பசு பற்றி கூறுகிறார். பசு என்றால் ஜீவர்கள் என்று அர்த்தம். ஜீவர்கள் நாம் மனிதர்களாகிய நாம் தான் இங்கு பசுக்களாக உருவகப்படுத்தப்படுகிறது. இந்த பசுக்களெல்லாம் எவ்வாறாக இறைவனை சென்று அடைதல், அதாவது அந்த புருஷனை அல்லது அந்த பதியை எவ்வாறாக சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு நெறியினை இங்கு காட்டி அருள்கிறார். கற்ற பசுக்கள் கதறி திரியினும் கொற்ற பசுக்கள் குறி கட்டி மேயினும் உற்ற பசுக்கள் ஒரு குடம் பால் போது மற்றை பசுக்கள் வரல் பசு தானே. கற்ற பசுக்கள் கதறி திரியினும் என்று கூறுகிறார். கற்ற பசுக்கள் என்றால் இங்கு பல்வேறு விதமான அர்த்தங்களில் சொல்லப்படுகிறது. ஒன்று, வேதாகமங்களை கற்று அதனுடைய பொருளை மெய்ப்பொருளை உணராமல் வேதாகமங்களை மட்டும் கற்றறிந்தவர்கள். அவர்கள் இறைவனை போற்றி புகழ்வதிலே அவர்கள் காலம் சென்றுவிடும். அதனுடைய மெய்ஞானத்தை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் என்னவென்றால் கற்றித் திரிந்தவர்கள், கற்றுக்கொண்டதை அங்கங்கு சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் என்று அர்த்தம். சத்தமிடுபவர்கள், கன்று ஈனாத இளம் பசு இனப்பெருக்கத்திற்கு அது தகுதியற்றது. ஆனால் அது என்ன செய்யும்? அது சுற்றி திரியும், நன்றாக சத்தமிடும், ஓடும், துள்ளி ஓடும், ஓடி வரும். ஆனால் அதனுடைய பயனானது பிற்பாடுதான் விளையுமே ஒழிய கன்றாக இருக்கும் பொழுது அதனுடைய பயனானது இருக்காது. அதுபோன்றுதான் கற்றறிந்தவர்கள், அவர்கள் முதிர்ச்சியை அடையவில்லை என்றால் அல்லது மெய்ஞானத்தை பெறவில்லை என்றால் அந்த படிப்பும் பயன்படாது என்று கூறுகிறார். கற்ற பசுக்கள் கதறி திரியினும் என்ற வரியில் இதனை கூறுகிறார். இரண்டாவது வரியில் கொற்ற பசுக்கள் குறிக்கட்டி மேயினும் என்று கூறுகிறார். கொற்ற பசுக்கள், கொற்றம் என்றால் மலட்டுத்தன்மையின்றி இருக்கின்ற பசுக்கள், மலட்டுத்தன்மை நீங்கிய பசுக்கள். குறிக்கட்டி மேயினும் என்றால் கருவுற்ற பசுக்கள். அந்த கருவுற்ற பசுக்கள் தான் முதிர்ச்சியை அடைகின்ற பசுக்கள், ஞானிகள் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இந்த கற்ற பசுக்கள், இந்த முதிர்ச்சி அடைந்த பசுக்கள் என்ன செய்யும் என்றால் குறிக்கட்டி மேயினம். அந்த குறிக்கட்டி மேயினம் என்பது ஒரு குருவினுடைய உபதேசத்தால் இவ்வாறாக கற்று தெரிந்த அந்த மனிதர்களுக்கு, அந்த கன்றுகளுக்கெல்லாம் ஒரு குருவானவர் வந்து உபதேசம் செய்யும் பொழுது அவைகள் உணர்கின்றனாம் என்று ஓமையாக காட்டுகிறார். உற்ற பசுக்கள் ஒரு கூடம் பால் போது என்று கூறுகிறார். உற்ற பசு, தாய்மை எழுதிய பசுக்கள் எல்லாம் என்ன செய்கின்றன? பாலை பிறருக்கு வழங்குகின்றன. இந்த குரு உபதேசத்தை கேட்டு தெளிந்த நிஷ்டையில் இருப்பவர்கள் என்று அர்த்தம் இங்கு கொள்ளப்படுகிறது. நிஷ்டையில் இருப்பவர்கள், குருவினுடைய உபதேசத்தை கேட்டு நிஷ்டையில் இருப்பவர்கள். இந்த பால் என்பது பரஞானம், மேலான அந்த சிவஞானத்தில் அறிந்தவர்கள், அதனில் மனதை ஒன்றியவர்கள் என்று பொருள். ஒரு குடம் என்பது இங்கே நிறைவான ஞானத்தை குறிக்கிறது. இந்த ஞானத்தில் அவர்கள் நிறைவடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அரைகுடம் தழும்பும் நிறைகுடம் தழும்பாது என்று பழமொழி உண்டு. இப்போது ஞானத்தில் இருப்பவர்களெல்லாம் அகங்காரத்துடன் எந்த ஒரு செயலையும் செய்வதில்லை. அதனை இங்கு நிறைகுடம் ஒரு குடம் என்று கூறுகிறார். மற்ற பசுக்கள் வரல் பசு தானே. மற்றைய பசுக்கள் எல்லாம் வரல் பசுகள் என்றால் அது கன்றும் ஈனாது, எதற்கும் பயன்படாது, பாலும் தராது, பயன்பாடற்ற பசுக்கள் தானே என்று கூறுகிறார். வரட்டு வேதாந்தம் பேசுபவர்கள் என்று கூறுகிறார். சிலர்
சிலர் தர்ம கதைகளெல்லாம் சொல்லுவார்கள், வேதாந்தம் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களும் அதனை பின்பற்ற மாட்டார்கள், பிறருக்கு எடுத்து உரைப்பார்கள். இதெல்லாம் என்னென்ன வரட்டு வேதாந்தம், வாய் சொல்லில் வீரர்கள், வாய் வேதாந்தம் என்று கூறுபவர்கள். அவர்களிடம் நிஷ்டையானது இருக்காது. இங்கு குறிக்கட்டி மேயினும் என்பது அவர்களின் நிஷ்டையை குறிக்கின்ற ஒரு சொல். உற்ற என்பது அவர்கள் அந்த தாய்மை அந்த கருவுற்ற பசு குறிப்பிட்ட காலம் வரை கருவை சுமந்து கொண்டு அது இருப்பது என்பது நிஷ்டையில் இருக்கின்றதற்கு ஒரு அர்த்தம். அதே மாதிரி ஞானத்தை பெற்றவர்களெல்லாம் அந்த நிஷ்டையில் இருக்கும் பொழுது அது பிறருக்கு பயன்படுகின்ற ஒரு விஷயமாக மாறுகிறது. ஆகவே தானும் அதன் பயன்பெறுகிறார்கள், பிறருக்கும் அந்த உபதேசத்தை சொல்லும்பொழுது அவர்களும் பயன்பெறுகிறார்கள் என்று இந்த பாடலில் அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறார். இதன் மூலமாக தெளிவும் நிஷ்டையும் உடைய ஞான நிலை பிறருக்கு இனிது செய்யும் என்று கூறுகிறார். இந்த ஞான தெளிந்தவர்கள், அதே சமயத்தில் நிஷ்டையுடன் கூடியவர்களெல்லாம் பிறருக்கும் உலகுக்கும் தனக்கும் பிறருக்கும் நன்மையே செய்கிறார்கள் என்று இந்த பாடலில் அழகாக விளக்கி கூறுகிறார் நாயனார் அவர்கள். மேலும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம். மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மோனகுருவாடி, அருள் வார்த்தை என்றும் வாடி, அன்பர் வாடி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம்.